Hi guys, welcome to our channel. இன்னைக்கு நம்ம வந்து தோட்டத்துல மட்டன் பிரியாணி பண்ண போறோம். ரொம்ப நாளுக்கு அப்புறம் அம்மா ஊருக்கு வந்து ஒரு வெக்கேஷனுக்கு வந்திருந்தோம். எங்க தோட்டத்துக்கு போற வழியில வந்து வியூ பார்க்கிறதுக்கு இவ்வளோ அழகா இருக்கும். சின்ன வயசில் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் ஒன்றா போய் அவுட்டோரில் குக் பண்ணி சாப்பிட்றது வந்து எங்களுக்கு பிடிச்ச ஒரு கைண்ட் ஆஃப் ஃபேவரட் ஃபேமிலி ஈவெண்ட்னு சொல்லலாம். அக்டோபர் மந்தில் வந்து ரெயின் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. பட் நாங்கள் போன டைம் வந்து லைட்டாக ட்ரிஸ்லிங்காக தான் இருந்தது. ட்ரிஸ்ல் நின்ற பிறகு நாங்கள் வந்து அடுப்பை வந்து பற்ற வச்சு ஒரு சூப்பரான லொக்கேஷனில் வச்சுட்டோம். ஸோ இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 1.5 கிலோ அரிசி, 1.5 கிலோ மட்டன், அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா வெங்காயம், தக்காளி, தயிர், கொத்தமல்லி, புதினா, பட்டை, கிராம்பு, லெமன், பச்சை மிளகாலாம் இருக்குது. ஸ்பைசஸ் பவுடர் பார்த்தீங்கன்னா அளவாக தான் யூஸ் பண்ண போகிறோம். இது பிரியாணி கரம் மசாலா. ஏதாவது மறந்துட்டீங்களா? ஞாபகப்படுத்தி பாருங்க. சில்லி பவுடர், மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, நெய். இதுக்கு வந்து நாங்கள் ரைஸ் பிராண்ட் ஆயில் யூஸ் பண்ண போகிறோம் குக் பண்ணுறதுக்கு. ஸோ இன்னைக்கு நம்ம குக் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா சீரா சாம்பார் மட்டன் பிரியாணி. எண்ணெய், நெய், வெங்காயம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதங்கணும். வெங்காயம் கொஞ்சம் வதங்கிடுச்சு. அடுத்து நம்ம தக்காளி போட போறோம். நாங்கள் இங்கே எவ்வளோ சீரியஸாக குக் பண்ணிட்டு இருக்கோம். அங்கே ஒரு ஜீவன் பாருங்க. இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. மல்லி, புதினா லைட்டாக வதங்கட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 ஸ்பூன், சில்லி பவுடர், பசங்களுக்கு காரம் பிடிக்காது, கம்மியாக, மஞ்சள் தூள், பிரியாணி மசாலா, தூள், மல்லித்தூள், தயிர், உப்பு கொஞ்சம் சேர்த்து வீட்டிலே சேர்த்து கொண்டு வந்துட்டோம். தயிர் 1 கப்பு. நல்லா ஒரு கப் தண்ணி ஊற்றி தட்டு போட்டு மூடி வச்சிடணும். கொஞ்சம் வேகட்டும். அங்கே மட்டன் வேகிற கேப்பில் ஒரு குட்டி காஃபி பிரேக். சீரக சம்பாவுக்கு 1க்கு 2 தண்ணி. போடணும். தேவையான அளவு. அரிசி போட்டு கொஞ்ச நேரம் மூடி வச்சுக்கோங்க. கொஞ்சம் 2 ஸ்பூனு மேலே மல்லித்தலை, புதினா தலை லேசாக தூவிட்டு 2 ஸ்பூன் கீ.
சிக்கன் 65க்கு எண்ணெய் ஊத்துறோம். தேவையான எண்ணெய் ஊற்றவும். ஃபைனலாக நாங்கள் தம் போட்டு வச்சுருந்த மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிக்கன் 65யும் ரெடி ஆயிடுச்சுன்னா நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். விறகு அடுப்பில் தம் போட்டு பிரியாணி பண்ணனால டக்குன்னு குக் ஆயிடுச்சு. நாங்கள் இறக்கி வச்சுட்டோம். அதுக்கப்புறம் ரைஸ் வந்து பக்காவான டெக்ஸ்சரில் குக் ஆயிருந்தது. அங்கேயே சுட சுட சாப்பிட்றதுக்கு வந்து மட்டன் பீஸ்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து போயிருந்தது. ஃபஸ்ட்டு மருமகன் சாப்பிட்டு சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. கூட ஹெல்ப் பண்ண தொழிலாளிகளுமே சாப்பிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க. கிலோ மட்டன் சரோ கம்மிட்டு ஆனா என்ன Podura Thambi Brake!